பூந்தமல்லிக்கு போனதால நீங்க இந்த ரூட்ல தான் போகணும். அரேப்பா என்ன இங்கிட்டு 40ல் மட்டும் வாங்க. பஞ்சரா போச்சு போலாங்க. நல்லா மாட்டிக்கிருக்காங்க. இதாங்க அந்த வியூ பாயிண்ட். நம்ம இங்கே வச்சு தான் வண்டியை வீடியோ எடுத்திருப்போம். அந்த பழைய வீடியோ போடுறேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெடி ஆகிக்கிறீங்க. இந்த இடத்துக்கு கன்ஃபார்மாக வரலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செங்குன்றாவரம் தாண்டினோடனே இந்த போய் கட்டிங் இருக்கும். அந்த கட்டிங்க்கு முன்னாடியே செம்ம வியூவாக இருக்கும். பைக்கெல்லாம் வச்சு ரீல்ஸ் எடுக்கலாம். போகிறோம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம் போய்கிட்டு இருக்கோம். டீ குடிக்க எங்கே வரோம் பார்த்தீங்கன்னா இது எரிச்சலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க பெரிய சிட்டி லைஃப். கிராமத்துக்கு வந்து பாருங்க வேற லெவலில் இருக்கும். நம்ம கூமாப்பட்டி சொல்லுவாங்களா, கூமாப்பட்டி அண்ணன் தங்கப்பட்டி அண்ணன், கூமாப்பட்டியை நாங்கள் தான் கூமாப்பட்டி அண்ணன் வரல. அதே மாதிரி நேச்சரு கூமாப்பட்டி சூழ்ந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். கூமாப்பட்டிக்கு போனதால நீங்கள் இந்த ரூட்டில் தான் போகணும். எப்படியும் நம்ம இயற்கையெல்லாம் ரசிக்கிட்டே போகலாம். கூமாப்பட்டிக்கு போகும்போது 40ல் மட்டும் வாங்க. பஞ்சரா போச்சு போலாங்க. நல்லா மாட்டிக்கிருக்காங்க. மேக்சிமம் இந்த மாதிரி நம்ம எங்கேயா கிளம்பி அவசரமாக போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பஞ்சரு அது இதுன்னு நிறையா ஆகும். அதெல்லாம் நம்ம இடத்துக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எங்கேயா போகும்போது தான் இந்த மாதிரி தடங்கள்லாம் வரும். அது எல்லாருக்கும் நடக்கிறதா, நமக்கே நடக்கிறதா. இருந்தாலும் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த ரூட் எங்கே போனீங்கன்னா கரெக்டாக ரைட் சைடில் ஒரு ரோடு கட்டாது பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் பேரையூருக்கு போயிருக்கலாம். பேரையூர் இந்த ரோடு வந்து ரொம்ப பக்கம், டிராஃபிக் இல்லாமல் ஒரே ரோடு தான். எங்கிட்ட ஒரே இடத்துல மட்டும் கட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போகிற வழியில் நிறைய கரும்பு தோட்டம் அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்கும். நல்லாயிருக்கும். நான் அதுக்காண்டி அந்த ரோடெல்லாம் போவேன். சூப்பராக இருக்கும். நம்ம மட்டும் தான் வண்டியில் போகிற மாதிரியே இருக்கும். அரேப்பா என்ன இங்கிட்டு என்ன இந்த பக்கம் இந்த பாட்டு வீடு இங்கே தான் இருக்கு. அதான் போயிட்டோம். இல்லையா? சரி சரி. ஏடா வண்டி எங்கே பார்த்த மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சும்மா அந்த டீ குடிக்க வந்தேன். கடுப்பாக இருந்துச்சு. வண்டி நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் உனக்கு கண்ணில் பார்த்துருக்கேன். நானும் பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சென்னை போயிட்டேன் வேலைக்கா? R15 இன்னொருத்தர் ரேப் பண்ணி வீடியோ போட்டுருந்தல தல. அவன் இதில் புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்துருச்சு தல.